நண்பர்களே, இன்றைக்கி சண்டே. அதுமா நம்ம நண்பர்களோடு குளிக்க போய்ட்ருக்கோம். கண்டிகை பேரி என்னங்க கும்மாம்பட்டி கம்பனட்டி நம்ம போங்க. கண்டிகை பேரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கண்டிகை பேரி வாங்க. குளத்துல தாவுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ வண்டியை பாருங்க, இந்த இடத்துல ஏற முடியாமல் கிடக்கு. என்ன செய்யணும் தெரியல. ஸ்கூட்டி வேறு பார்த்தீங்களா, நான் வண்டிட்டு போது இறங்கிடுறேன். இறங்கியாச்சு, தலைமை எப்படி அழுத்தி பிடிச்சி ஏறிட்டான். நம்ம குளத்து திரட்டில் வந்தாச்சு பார்த்துருங்க. கிளம்பி போய்கிட்டே இருக்கிட்டு ஒன்றுமே முடியாது. ஒத்தையடி பாதையில் அடி ஒத்தையடி பாதையோடய போயிட்டு இருக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு முக்கில் உட்காந்துருக்கானு. அவனை தட்டி தூக்கிட்டு போனால் தான் செட்டே ஆகும். ஜாலியாக ஃப்ரெண்டோட சேர்ந்து குளிச்சா தான் செட் ஆகும். ஆமாம், அதனால் வாங்க. அண்ணன் பாருங்க எப்படி உட்காந்துருக்கான பாருங்க, ஜெயிலுக்கு அதேமாரி இப்படியே உட்காந்துருப்பான் ஒரு ஆள் முழுக்க கொஞ்சம் விட்டா. நம்ம அப்படி குளிக்க பிளேஸ் வந்தாச்சு பார்த்துக்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டே பழக்குது வெயில், அவ்வளோ வெயில் அடிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்லாம் அடி எல்லாம் நிற்கிறானுங்க. ஐயோ பார்த்துருக்கானுங்க, இல்லை குதிச்சிடலாமா தாவிரலாமான்னு பார்க்கானுங்க. ரைட்டு தாவிரலாம்னு சொல்லிட்டானுங்க. நம்ம போயிட்டு போண்டி தனி. மாப்பிள்ளை பாருங்கள், மாப்பிள்ளை கருப்பசாமி மாப்பிள்ளை பேர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கானுங்க. நானும் குளிச்சு முடிச்சாச்சு. உங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு வருத்தக்குரிய விஷயம்னா, நம்ம யூடியூப்பில் போட்ட வீடியோ வந்து காப்பிரைட்டாக விழுதுங்க. ஏன்னு தெரில. இன்ஸ்டாவில் போட்டு அதே போட்ட வீடியோவை யூடியூப்பில் போட்டு தான் காப்பிரைட்டாக விழுது. ஏன்னு தெரில. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதாவது சொல்லிக் கொடுங்க எனக்கு தெரியும். நான் ஓனாக தான் போடுறேன் வீடியோ எடுத்து, நான் ஓன் வாய்ஸ் தான் போடுறேன். ஏன்னு தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே தான். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிருட்டு தூங்கினா தான் முடியும். அப்படியே எழுக்க குளிச்சாச்சு. நல்லா அது ஹீட்லாம் தணிஞ்சாச்சு. செட்டே ஆகாது நீ அங்கேயும் அதனா. அங்கே பாருங்கள், இறக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, இப்போ இறக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஏற்றத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ இறங்கும்போது ஈஸியாக போயிடலான்னு பார்த்தானா வந்து கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குங்க பைக். நம்ம பைக்கெலாம் பயந்து இறங்கிட்டோன்னு என்ன நடக்குமோ இது நடக்குமோன்னு. ஒன்றும் நடக்கல. பார்த்தா நம்ம ஆள் பெரிய டிரைவர் போல். ஆள் எல்லா வண்டியும் ஃப்ளைட் மட்டும் தான் ஓட்ட மாட்டான். மிச்சம் எல்லா வண்டியும் ஓட்டுவான். நம்மளும் அப்படியே வெளியே அப்படியே இறங்கியாச்சு. ரைட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே கிடையாதுங்க. இதுதான் குளம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிகை பேரி ஊர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், கண்டிகை பேரி ஊர். நம்மளும் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது.